நேற்று நம்ம போட்ட வீடியோவில் நம்மக்கிட்ட பிறந்து 1.5 மாதம் ஆன பிளாட்டி குட்டியை வந்து ஒரு சின்ன டப்ல இருந்து ஒரு 4 ஃபீட் டேங்க்குக்கு மாற்றுற மாதிரி காமிச்சேன் இல்லையா? அதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் இந்த பிளாட்டி குட்டிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை அடுத்த நாள் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட அப்டேட் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த 4 ஃபீட் டேங்க்கில் நான் விட்டு அதுக்கப்புறம் நல்லா இதுக்கு வந்து ஃபீட் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஆர்டிமியா டீக்ராப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரோசன் வார்ம்ஸும் நான் கொடுக்க போகிறேன். ஆர்டிமியா டீக்ராப்பை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சிட்டு நான் ஒரு ஸ்பெஷல் டியூப் மாதிரி வச்சுருக்கேன். அந்த டியூப்பில் ஊற்றுனேன் அப்படின்னா அடியில் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்டரில் போய் உங்களோட எல்லா ஃபுட்டும் வந்து செட்டில் ஆயிரும். குட்டி மீன்கள்லாம் இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி மீன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ எதுவுமே குட்டி மீன் மாதிரி தெரியல. 1 வீக்லேயே நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மீன்கள் வந்து வேகமாக வளரக்கூடிய டெண்டன்சி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு வந்து குட்டி தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் மாற்றுங்க. உங்களால் 4 ஃபீட்லாம் மாற்ற முடியல அப்படின்னா ஒரு 2 ஃபீட் கூட கொடுங்க, போதும். இதை பற்றினா ஒரு லாங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் கீழே நம்மளோட சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கான அப்டேட் தெரியும் லாங் வீடியோஸில். அதே மாதிரி இந்த டேங்க்லேயும் ஓரளவு பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளாஸ்லாம் ஓரளவு பாசி பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பாசப்படியை சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் வாங்கி விடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் போட்டுட்ருக்கேன். அடுத்து வரப்போகிற அப்டேட்டில் பாருங்கள் இதுக்கு என்னென்ன மாதிரியான நம்ம ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாசி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேயா? நம்ம ரெண்டும் சேர்ந்து கிளியர் பண்ணலாம்.